வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் விவேகன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் சம்மந்தமான அதனுடைய விளக்கங்களும் எப்படி எப்படி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆல் இன்ஸ்டியூட்ஸ், கவர்மெண்ட், ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட், இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், இது எல்லாத்துக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி தான் நமக்கு எவ்ரி இயர் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உண்டான வெப்சைட் தான் TNEAonline.org. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு தேவையான ஹெல்பிங் சென்டர், ஃபெசிலியேஷன் சென்டர், ஸோ டிஎன்இஏ ஃபெசிலியேஷன் சென்டர், டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்லையும் அந்த டிஎஃப்சி சென்டர்ஸ்னு ஒரு சென்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனி டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறவங்க, கேட்க தெரியாதவங்க, ஆன்லைனில் பார்க்க தெரியாதவங்க தாராளமாக நம்மளுடைய இந்த சென்டர்ஸ்க்கு போய் அவங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதனுடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன, எப்படி வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு இதில் இருக்கக்கூடியது கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அண்ட் கான்ஸ்டியூட்டட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ், இந்த மாதிரி நமக்கு செக்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் நிறைய இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 ஸ்டெப், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு கனெக்ட் பண்ணி நம்மளுடைய கட் ஆஃப், நம்ம ஏழியர் வீடியோஸில் கட் ஆஃப் கொடுத்துருப்போம், அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி அப் டு சர்டன் கட் ஆஃப் ரவுண்ட் 1, அப் டு சர்டன் கட் ஆஃப் ரவுண்ட் 2, அப் டு சர்டன் கட் ஆஃப் ரவுண்ட் 3, இந்த மாதிரி 3 செக்மெண்ட்ஸாக நமக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த ஒவ்வொரு இதுலேயும் நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணிட்டு கொடுக்கணும். ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் நான் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்திருந்தாலும், ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணி போனால் தான் ஒரு காலேஜுக்குள்ள சீட்டுக்கு போக முடியும். ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய ப்ராசஸ்ஸே ஒரு கவுன்சிலிங்கிறதே, நம்மளுடைய ஸ்கோர் எடுத்திருந்தாலும் கவுன்சிலிங் ப்ராசஸ் வழியாக தான் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் கொடுக்க முடியும். எந்த இன்ஸ்டியூட்டுக்கு கூப்பிட்டு சீட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம தான் அப்ளை பண்ணி ப்ராப்பராக அதில் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணுவோம். அதை அப்ளை பண்ணி முடித்ததும் வேலிடேட் பண்ணி கரெக்ட் டேட்டா, நீங்கள் கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துருச்சுன்னா ரைட்டு. அண்ட் தென் இதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் அலோகேஷன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேண்டம் நம்பர்னு ஒரு நம்பர் அலோகேஷன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட், ஸோ லிஸ்ட் 1, ரவுண்ட் 1ஓட லிஸ்ட் கொடுப்பாங்க, அலோகேஷன், சீட் அலோகேஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி அண்ட் தென் நம்ம போகணும். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ் நம்ம கட்டணும். அந்த கட்டிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக், ஒரு மேண்டட்ரியாக நமக்கு தேவையானது ஒருத்தரோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ். இப்போல்லாம் ஒரு மொபைல் இமெயிலில் இனிமேல் வரதில்ல 2 மொபைல் நம்பர், 2 இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுக்குறதுக்கு தேவையான ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. டெஃபினட்டாக அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது, ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ நமக்கு நிறைய ஆன்லைன் நமக்கு வர்றதுனால ஆதார் கார்டில் ப்ளஸ் 10th மார்க் ஷீட்ஸ், இது ரெண்டுலேயும் வித்தியாசமான நேம்ஸ்லாம் நமக்கு இருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது, ஒரு அகடமிக் ரெக்கார்டும் ஐடென்டிட்டி ரெக்கார்டும் ஒரே மாதிரி யூனிக்காக நேம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆதாரில் எப்படி பேர் இருக்கோ 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எந்த இடத்துலையும் எந்த ப்ராப்ளம் வராது. They will consider this as a evidence for you. 10th நமக்கு இருக்கிறத டீட்டெயில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு நடத்துவாங்க. வாட் ஆர் த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி, ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த 3 பேர் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருவாங்க. 7.5% அது ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சீட், இவங்களோட அலோகேஷன்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். அந்த சீட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி முடிச்சுட்டு தான் ஜென்ரல் அகாடமிக் நமக்கு ஆரம்பிப்பாங்க. நமக்கு இன்ஸ்டியூட் பொறுத்தளவுக்கு எப்பயுமே நமக்கு டாப்பில் இருக்கக்கூடியது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய சிஜி, எம்ஐடி அண்ட் ஏசிடி. ஸோ இந்த இன்ஸ்டியூட் அண்ட் கவர்மெண்ட் எய்டடில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி, சிஐடி அண்ட் டிசிஇ, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது போக கவர்மெண்ட் ஜிசிஇடிஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சேலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸும் தாராளமாக நல்லா நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம லிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கணும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸோ என்ன இந்த இதில் டீட்டெயில் அப்படின்னா,
இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப நமக்கு பிடிச்ச சாய்ஸஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த காலேஜஸில், அப்போ செகண்ட் இந்த கோர்ஸ், அப்போ கோர்ஸும் காலேஜையும் கம்பைன் பண்ணி வர்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ நமக்கு என்ன ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரவுண்ட் 180 வரைக்கும் நமக்கு கொடுத்துறாங்க. 180 to 200 வரைக்கும் இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். 20 கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க எல்லா பேரும் கொடுத்துருவாங்க. கொடுக்குறப்ப எனக்கு நான் எதிர்பார்த்த காலேஜ் டாப்பில் கிடைக்காம கீழே கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு அப்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன ஒரு ஆப்ஷன் கொடுப்போம்னா, எஸ் அப்வேர்டு, எனக்கு நான் அந்த சீட்டை எடுத்துக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு அடுத்து யாராவது மேலே இருக்கவங்க சீட்டில் வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணாங்கன்னா என்னை அப்வேர்டுக்கு மூவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம தப்பான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தோம்னா, நம்ம கொடுத்தது நமக்கு கிடைச்சது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு காலேஜில் கிடச்சிருக்கோம், மேலே போகிறப்ப மெக்கானிக்கல்னு ஒன்று போட்டிருந்தா அதுக்குள்ளே போயிடுவோம். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். தென் மெக்கானிக்கல் இருக்கிறதெல்லாம் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிட்டோம்னா தென் இட் இஸ் ஈஸி. அதே மாதிரி இதில் செகண்ட் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட் நமக்கு அலோகேட் ஆகுது. அந்த சீட் அலோகேட் ஆகி அந்த சீட்டை நம்ம எடுத்துட்டோம். காலேஜுக்கு போய் நான் நேராக சேர போகிறேன்னா நேராக காலேஜுக்கு போக வேண்டியது, அந்த அலோகேஷன் இதை கொடுக்க வேண்டியது, ஃபீஸ் கட்ட வேண்டியது, வந்துட வேண்டியது. இல்லை எனக்கு இந்த இதில் நான் இந்த சீட்டை எடுத்துக்கிறேன், அப்போதில் எனக்கு வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த டிஎஃப்சி சென்டருக்கு போய் இங்கே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கே நீங்கள் டிடி கொடுத்து பணத்தை கட்டிடணும். கட்டிட்டா அந்த சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வச்சுக்குவாங்க. வச்சுட்டு உங்களுடைய செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குள்ள அப்போடுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் மேலே இருக்கக்கூடியதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேலே போகும், அடுத்து போகும். அதுலேயே அப்போ எங்கே சீட்டு கிடைக்குதோ அப்போர்டில் எங்கே மூவ் ஆன்மெண்ட் ஆகிருக்கோ அந்த இதில் சீட்டு கிடச்சிரும், அந்த இதில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர்ஸ். இல்லை நான் செகண்ட் ரவுண்டு தான் நமக்கு வந்திருக்கேன், தேர்ட் ரவுண்டுக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ப்ரொசீஜர்ஸ் இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிஸ் தமிழில் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபுல் டீட்டெயில் வீடியோவாகவே நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த வீடியோவை ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டோம்னாலே தாராளமாக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, ஸோ லாஸ்ட் இயர் இந்த காலேஜில் என்ன கட் ஆஃப் வந்திருக்கு, எனக்கு இந்த கட் ஆஃப் வருமா அப்படின்ற ஒரு பேசிக் அனாலிசிஸ் எடுத்துட்டு அதுக்கு அப்ராப்ரியேட்டாக நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்மளால் சக்சீட் பண்ண முடியும். ஒரு கவுன்சிலிங் செஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வருஷம் 10 கட் ஆஃப் கூடியிருக்கு, 2 கட் ஆஃப் கூடியிருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் வழியாக எந்த இதில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத தாராளமாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரே ஸ்ட்ரோக்கில் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் கரெக்டாக நம்ம டார்கெட் பண்ணி நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். அப்வர்டு நம்ம போடுறதா இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் போட முடியும், இதில் நம்ம போட்டு கொடுக்க முடியும். ஸோ இது எப்பயுமே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுப்பாங்க, ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது. அண்ட் தென் நமக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணாங்க, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதனால் ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். வெதர் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எந்த கம்யூனிட்டிக்குள்ளே நமக்கு வர்றோமோ, நம்ம ரிசர்வேஷனுக்குள்ளே வர்றோமோ அதை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம், முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். யூஸ்வலாக நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆர் செப்டம்பரில் நமக்கு வரும். ஈஸியாக நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே நமக்கு முடிஞ்சிடும் அதில். ஸோ டிஎன்இஏனுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாகவே இதில் ரொம்ப நமக்கு கிளியராக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்காது. ஸோ ஒரு வெளியில் நீங்கள் போய் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறதுக்கு பதிலாக டேக்கிங் த ஹெல்ப் ஆஃப் டிஎஃப்சிஸ், அங்கேயே நீங்கள் அவங்களோட ஹெல்ப் எடுத்துகிட்டு பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணுறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.